ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹெச்டிஎஃப்சி காலில் வந்து ஃபோரெக்ஸ் காலில் கேஷ் எடுக்க போகிறோம். நண்பர் ஒருத்தருக்கு தரத்துக்காக அது கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்றதை காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த ஃபோரெக்ஸ் கார்டை உள்ளே போட்டிருக்கோம். லாங்குவேஜாக மாற்றிக்கிறோம். என்ட்ரிவர் பின்னை போட்டோம். ஃபஸ்ட்டு பேலன்ஸை செக் பண்ணுறோம். Do you want a receipt for this transaction? Yes. 266 யூரோ இருக்குது. அதில் வந்து நாம் எடுக்க போகிறோம். எஸ். மறுபடியும் வித்ட்ராவல் 150 யூரோ வரைக்கும் தான் மேக்ஸிமம் எடுக்க முடியும். அதை செலக்ட் பண்ணுறோம். என்னது கண்டினியூ. எஸ். இப்போ பாருங்கள், ஹீரோ வரும் பாருங்கள். கார்டு அவுட் ஆகிடுச்சு. மெசேஜ் வந்துருச்சு. ஃபோரெக்ஸ் கார்டில் நாம் வந்து ஜாமான் பர்ச்சேஸ் பண்ண ஸ்வைப் பண்ணால் எந்த சார்ஜும் கிடையாது. ஆனால் கேஷாக எடுத்தால் அதுக்கு சர்வீஸ் சார்ஜ் உண்டு. ஆனால் ஃபோரெக்ஸ் கார்டு பர்ஃபெக்டாக யூஸ் ஆகுதுன்றதுக்கு இது ஒரு டெமோ. ஓகேவா? பாய். ஊர்லேருந்து ஓப்பன் பண்ண என்ஆர்இ அக்கௌண்ட் வழியாக ஹெச்டிஎஃப்சி கார்டு ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தேன். ஃபோரெக்ஸ் கார்டு அது எங்கள் ஆஃபீஸில் உள்ள காஃபி ஷாப்லேயே ஒர்க் ஆகுது. அதை ட்ரை பண்ண போகிறோம். இந்த கார்டை வச்சு எடு, ஒரு காஃபி எடு. பணத்துக்கு பதிலாக கார்டு போடு. மீடியம் சுகர். ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஷார்ட்ஸுக்கு அதனால் வேகமாக போடு. அது வந்து சுகர் செட் பண்ணுறதா? எதனா ஒன்று கம்மியாக உள்ளதாக போடு. 50 போடு. காஃபியை செலக்ட் பண்ணியாச்சு. போதும். கார்டை கொண்டு போய் மிஷினில் காமிச்ச உடனே ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு. நம்ம என்ன காஃபி கேட்டிருந்தோமோ ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு. எனக்கு அது மெசேஜும் வந்துருச்சு. காஃபி எடு. எடுத்துடு. அப்படியே வெளில எடு. கார்டை யூஸ் பண்ணி காஃபி லோட் பண்ணோம்ல, வந்துருச்சு. வெளில எடு. எடுத்து லோட் பண்ண அடியில் இது இருக்கும். ஓகே. உள்ளே வந்து மேபி அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் ஃபோரெக்ஸ் கார்டு மஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. இதை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்காக இந்த வீடியோ கிளிப்பிங் எடுக்கிறேன். ஓகேவா?